ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவன் உங்களிடம் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில் தியானிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னோடு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னிடத்திலும் அவர் விரும்புகிற காரியம், முதலாவது நியாயம் செய்ய வேண்டும். இந்த நியாயம் எல்லா நற்கிரியைகள் இதில் அடங்கிவிடும். இரண்டாவது, மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது பார்க்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். இவைகள் மூன்று செய்வதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2:8 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். நம் தேவன் நீதியின் நேர்மையுமானவர். அந்த நீதிக்கு முன்பதாக தாவீதானாலும் சரி, மோசையானாலும் சரி, யாரானாலும் சரி, கர்த்தர் நீதிதான். ஒரு மனிதனை தேவனே நடத்திட்டா ஜெயம் ஆகாது, அது ரட்சிப்பும் ஆகாது. தேவன் நடத்துவார் தான். ஆனால் எது நன்மை எது தீமை என்பதை தேர்ந்தெடுப்பதை மனுஷர் கையில் விட்டு விடுவார். தேவன் உங்களிடம் என்னிடமும் முக்கியமாக எதிர்பார்ப்பது என்ன என்று பார்க்கும் பொழுது பரிசுத்தம். லேவியராகமம் 19:2 வாசிக்கிறோம். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தானம் தருமது செய்வதனால பரிசுத்தமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அது மாத்திரம் நன்றாக வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள், இதுதான் பரிசுத்தம் என்று. இதை விட அந்த பரிசுத்தம் என்பது ஒரு மேன்மையான வாழ்க்கை. கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது. அந்த பரிசுத்தம் நம்முடைய செயல்களில் பரிசுத்தம், நாம் பேசுகிற வார்த்தையில பரிசுத்தம். நம்முடைய செயல்கள் எப்படியாக இருக்கிறது, நாம் பேசுகிற வார்த்தைகள். இன்னைக்கு கணவன் மனைவியிடம் பேசுகிற வார்த்தைகள், மனைவி பிள்ளைகளிடம் பேசுகிற வார்த்தை, பிள்ளைகள் மனைவியிடம் பேசுகிற, அம்மா தாய் தந்தையிடம் பேசுகிற வார்த்தை, மனைவியானவள் கணவரிடம் பிள்ளைகளிடம் அவங்க பேசுகிற வார்த்தை எப்படியாக இருக்கிறது? உங்கள் வார்த்தை கிருபை உள்ளதா இருக்கிறதா? இன்றைக்கு கேட்க கூட முடியவில்லை. அப்படி வார்த்தைகளை கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது? மூன்றாவது பார்க்க மட்டும் நம்முடைய இருதய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறதா? இதைகளை தான் தேவன் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கிறார். இதைகள் எல்லாவற்றிலும் எபிரேயர் 12:14 வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. கூடுமான வரைக்கும் நாம் யாவரோடும் சமாதானமாய் இருப்போம். கர்த்தருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது. நம்மால் முடிந்தவரை நாம் அன்புள்ளவர்களாயும் இரக்கமுள்ளவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய செய்கைகளிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து வருகிறார். மாரநாதா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.